தோள்பட்டை அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மூமெண்ட் உள்ள ஜாயிண்ட் பாடியில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆல் டைரெக்ஷன்ஸில் 360 டிகிரி வரைக்கும் நம்மளால் ரொட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாயிண்ட். பேடு விஷயம் என்னென்னா காமனஸ்ட் ஜாயிண்ட் டு பி டிஸ்லொகேட்டட் இந்த பாடியும் ஷோல்டர் தான். கீழே ஒரு கொரகாய்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இது வந்து லிகமெண்ட்ஸ் அது மூலமாக இந்த அக்ரோமியன், இந்த கிளாவிக்கல் அண்ட் ஹியூமரஸ் இந்த மூணு கூடயுமே கனெக்டிவிட்டியை உருவாக்கும். ஸோ ஓவராலாக நம்ம தோள்பட்டையை வந்து சாதாரணமாக பார்த்தாலுமே இது வந்து சிங்கிள் ஜாயிண்ட் கிடையாது, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜாயிண்ட். ஓகே சார், இதோட போன்ஸ் பற்றி சொல்லுங்க, இதோட சாஃப்ட் டிஷ்யூஸ் பற்றி சொல்லுங்க. இன்டர்னலாக இந்த ஷோல்டரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதை வச்சு இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரைண்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் எந்த விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஜுரி ஆனாலுமே பேஷண்ட்டுக்கு வந்து பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கும். டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளையும் கொடுக்கும். ஆர்த்தடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோள்பட்டை ஷோல்டர்ஸ் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் வரக்கூடிய வலிகள் எப்படி இருக்கும், அதோட அனாட்டமி எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு சின்னதுரை சார் தான் இருக்கிற அவர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம வந்துட்டு தோள்பட்டை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதோட அனாட்டமி ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கு? தோள்பட்டை அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மூமெண்ட் உள்ள ஜாயிண்ட் பாடியில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆல் டைரெக்ஷன்ஸில் 360 டிகிரி வரைக்கும் நம்மளால் ரொட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாயிண்ட். பட்டு இட் சாக்ரிஃபைஸ் இட்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் இட்ஸ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மேக்ஸிமம் மொபிலிட்டி இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹியூமரஸ் அப்படிங்கிறது இங்கே பால் மாதிரி இருக்கும். இதில் கப்பு மாதிரி ஒரு சின்ன அமைப்பு இருக்கும், அது வந்து கிளீனாய்டு. அது இப்படி தான் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்கிறது, பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லலாம். ரெண்டாவது இந்த பால் வந்து இந்த கப்பை விட கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸு பெருசாக இருக்கும். ஸோ அது போய் அதில் உட்காரும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய லேப்ரம் அப்படிங்கிற ஜவ்வு தான் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து அந்த சாக்கெட் வந்து கம்மியாக இருக்கிற அளவால் இது வந்து மொபிலிட்டியை அதிகமாக பண்ண முடியுது. பட் ஒரு பேடு விஷயம் என்னன்னா காமனஸ்ட் ஜாயிண்ட் டு பி டிஸ்லொகேட்டட் இந்த பாடியும் ஷோல்டர் தான். ஸோ அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணபடி கடவுளால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் படைக்கப்பட்டிருந்தாலும் பட் அடிபடும் போதோ இல்லை மற்ற காரணங்களாலேயோ காமனஸ்ட் ஜாயிண்ட் டு பி டிஸ்லொகேட்டட் இந்த ஹியூமன் பாடி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் தான். இதை தாண்டி இங்கே போன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கிளினாய்டு அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்கேப்புலா அப்படிங்கிற வரக்கூடிய இந்த போனுடைய பார்ட்டு. இதில் மேலே வர இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் இங்கே வந்து அக்ரோமியன் அப்படிங்கிற ஒரு போனை ஃபார்ம் பண்ணும். இந்த போன் கூட இந்த காலர் போன் சொல்லும் இல்லையா, இந்த கிளாவிக்கல், அது போயிட்டு அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அதுக்கு கீழே ஒரு கொரகாய்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இது வந்து லிகமெண்ட்ஸ் அது மூலமாக இந்த அக்ரோமியன், இந்த கிளாவிக்கல் அண்ட் ஹியூமரஸ் இந்த மூணு கூடயுமே கனெக்டிவிட்டியை உருவாக்கும். ஸோ ஓவராலாக நம்ம தோள்பட்டையை வந்து சாதாரணமாக பார்த்தாலுமே இது வந்து சிங்கிள் ஜாயிண்ட் கிடையாது, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜாயிண்ட். ஓகே சார், இதோட போன்ஸ் பற்றி சொல்லுங்க, இதோட சாஃப்ட் டிஷ்யூஸ் பற்றி சொல்லுங்க சார். ஸோ சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு மேஜராக நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அதர் ஸ்ட்ரக்சர்ஸ். குறிப்பாக மசில்ஸ்ன்னு பார்க்கும்போது மேலோட்டமாக என்ன இருக்கும்னா ட்ரப்பீசியஸ் அப்படிங்கிற மசில் வந்து சப்போர்ட் பண்ணும். அது தாண்டி டெல்டாய்டு அப்படிங்கிற மசில் வந்து இந்த தோள்பட்டையை சுற்றியுமே இருக்கும். அதுக்கு கீழே நமக்கு ஆம் பகுதியில் வரும்போது பைசெப்ஸ் அப்படிங்கிற மசிலும் கொரக்கோ பிரேக்கியாலிஸ் அப்படிங்கிற மசில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி நமக்கு இந்த பக்கம் செஸ்ட்டில் வந்து பெக்ட்ராலிஸ் மேஜர், பெக்ட்ராலிஸ் மைனர் அப்படிங்கிறதும், இங்கே ஸ்கேப்புலோ தொராசிக் மசில்ஸ், அதாவது நெக் மசில்ஸ் அண்ட் அப்பர் பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து ஷோல்டர் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மசில்ஸ். இன்டர்னலாக இந்த ஷோல்டரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதை வச்சு இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஃப்னா வந்து அது சுற்றி தாங்கி 4 பக்கம் பிடிக்கிற ஒரு மசில்ஸ். அதில் வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ் அப்படிங்கிறது மெயின் மசில். அது வந்து பின்னாடி இருந்து வந்து இந்த அக்ரோமின் அடியில் வெளியில் வந்து எல்லாம் இங்கே வந்து கிரேட்டர் டியூவராசிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அட்டாச் ஆகுது. அதேமாரி இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் அப்படிங்கிறதும் கீழேருந்து வந்து பின்பக்கமாக வந்து இது கிரேட்டர் டியூவராசிட்டியில் அட்டாச் ஆகும். மூணாவதாக இருக்கிற மசில் டீரிஸ் மைனர், அது வந்து பின்பக்கமாக இருந்து வந்து அதுவும் கிரேட்டர் டியூபராசிட்டியில் தான் அட்டாச் ஆகும்.
இதை தாண்டி முன்பக்கமாக பெரிய மசில் ஒன்று இருக்கும், அது பேர் வந்து சப்ஸ்கேப்புலாரிஸ். அது மட்டும் ஃப்ரண்ட்ல இருந்து வந்து, அதாவது இந்த ஸ்கேப்புலாவோட முன்னாடி இருந்து வந்து லெஸ்ஸர் டியூபராசிட்டியில் அட்டாச் ஆகும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் வந்து இந்த தோள்பட்டையை அந்த கப்புக்குள்ளே தாங்கி பிடிக்கிறது தான். ஸோ இது மாதிரி இது மசில்ஸை தாண்டி லிகமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளினாய்டு, அதாவது இந்த கப்புக்கும் இந்த பாலுக்கும் நடுவில் நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து கிளினோஹியூமரல் லிகமெண்ட்ஸ். அதை தாண்டி இந்த கொரக்காய்டுக்கும் அக்ரோமியனுக்கும் நடுவில் நிறையா லிகமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து கொரக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட்ஸ். அதேமாரி இந்த அக்ரோமியனுக்கும் இந்த ஹியூமரஸுக்கும் லிகமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து ஹியூமரோ அக்ரோமியல் லிகமெண்ட்ஸ். அதை தாண்டி நமக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நிறைய காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இந்த அக்ரோமியனுக்கும் கிளாவிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் பேர் வந்து அக்ரோமியோ கிளாவிகுலர் லிகமெண்ட்ஸ். அதில் 4 லிகமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர். இது வந்து ரொம்ப ரொம்ப காமனஸ்டாக செகண்ட் காமனஸ்ட் இன்ஜுரி டு பி ஹேப்பன். அண்ட் முக்கியமாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த கொரக்காய்டுக்கும் நடுவுலையுமே வந்து 2 முக்கியமான லிகமெண்ட் இருக்கும். அது பேர் வந்து கோனாய்டு அண்ட் ட்ரபிசாய்டு. இது இன்ஜுரி ஆனாலும் நம்மளால் செயல் பண்ண முடியாது. அதுவுமே சர்ஜரி பண்ணி தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து லிகமெண்டஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 லிகமெண்ட்டை கொண்ட ஒரு ஷோல்டர் தோள்பட்டையில் நான் சொன்ன முக்கியமான லிகமெண்ட்டில் எது இன்ஜுரி ஆனாலும் சரி, இங்கே தான் பைசப்ஸ் ஆரஞ்சின் ஆகுது. இந்த இடத்துல ஷார்ட் ஹெட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கும், கொரக்காயிலேருந்து இங்கே லாங் ஹெட்டுன்றது இங்கே ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி லேப்ரம் அப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு இங்கே நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரைண்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இதில் எந்த விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஜுரி ஆனாலுமே பேஷண்ட்டுக்கு வந்து பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கும். டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளையும் கொடுக்கும். சரி, இப்போ ஜவ்வு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ தோள்பட்டையில் ஒரு ஜவ்வு பிரச்சனை வருது, இல்லை ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு, டேர் ஆகுது அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல ஆகும்? அது எப்படி சார் அந்த ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? சரி, ஜவ்வு அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழில் சொல்கிறோம். பட் காமனாக நம்ம வந்து எல்லா பகுதிகளையும் வந்து சாஃப்ட் டிஷ்யூஸஸ் ஜவ்வுன்ற ஒரு வார்த்தையை தான் நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து தோள்பட்டையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஜாயின்ஸ் இருக்கோ அந்த நேரத்தில் இறைவன் படைத்திருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வந்து பர்சா. ஆங்கிலத்தில் பர்சானா ஒரு குஷன். அதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு லிகமெண்ட்டு. அதை தாண்டி அதையும் சில பேர் ஜவ்வுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு போனில் கவர் ஆகிருக்கிற குருத்தெலும்பு கார்டிலேஜ், அதையும் ஜவ்வுன்னு தான் சொல்லுவாங்க தமிழில். அதேமாரி நான் சொல்ல போகிறது இப்போ பர்சாங்கிறது ஒரு குஷன். குஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த தோள்பட்டையில் காமனஸ்டாக வர்றதே இந்த ஜவ்வு ப்ராப்ளம் தான் வரும். இந்த ஜவ்வு ப்ராப்ளம்ன்றது இந்த பர்சைட்டிஸ், அதாவது குஷன் மாதிரி இருக்கக்கூடியது. இந்த அக்ரோமியனுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது சில பேருக்கு ஃப்ளாட்டாக இருக்கலாம், சில பேருக்கு கர்வ்டாக இருக்கலாம், சில பேருக்கு ஹூக்கு மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு கான்வெக்ஸாக கூட இருக்கலாம். பட் இது நடுவில் போன் மசில் வருது இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேச்சுரலாக இங்கே சப் அக்ரோமியல் பர்சா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷோல்டரில் நம்ம ரெகுலராக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஷோல்டர் பெயினே வந்து இந்த ஷோல்டர் இம்பேஞ்ச்மெண்ட், இந்த 2 மசிலுக்கு இந்த போனுக்கு நடுவில் இந்த சூப்ராஸ்பைனட்டஸ் மசில் மாட்டி அதனால் வரக்கூடிய அந்த ஜவ்வு வீக்கம் சப் அக்ரோமியல் பர்சைட்டிஸ். இதே மாதிரி இந்த சப் கொரக்காய்டு, இன்னைக்கு கொரக்காய்டு கீழே இருக்கிறது வந்து சப் கொரக்காய்டு பர்சா. இது வீக்கமாகி ரணமாச்சுன்னா அது சப் கொரக்காய்டு பர்சைட்டிஸ். இங்கேருந்து வலி இங்கே பரவும், இதுக்கு பேர் சப் டெல்டாய்டு பர்சைட்டிஸ். சில பேர் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க இந்த சப் கொரக்காய்டு பர்சைட்டிஸ் வரும்போது நைட் நேரத்தில் வரும்போது செஸ்ட் பெயின். இன்றைக்கெலாம் வந்து சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு ஓபிடியில் டெய்லியுமே ஒரு 5-6 பேஷண்ட் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். நான் சொல்கிற ஹிஸ்ட்ரியோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இசிஜி இல்லை எக்கோ இல்லை டிஎம்டி இல்லை அட்லீஸ்ட் இந்த ட்ரோபோனின் இல்லை சில பேர் ஆன்ஜியோ, இதோட வந்து ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. ஏன்னா மிட் நைட்டில் போய் கார்டியாலஜி ஒர்க்அப் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் பெயின்னு நினச்சி. ஆனால் ஹார்ட் டாக்டர் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் போன் டாக்டர் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காரணம் ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக நான் டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் பார்க்குறதால இதை நான் பதிவு பண்ணுறேன். இந்த சப் அக்ரோமியல் பர்சைட்டிஸ் வருது இல்லையா, அது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாகும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சப் கொரக்காய்டு பர்சாவுக்கு போகும்.
அது வந்து காமனாக லெஃப்ட் சைடில் நடக்கும்போது செஸ்ட் பெயின் மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அப்போ இன்ஜுரி சிவியராக இருக்கும்போது அது நைட் பெயின் கொடுக்கும். அப்போ Okay. ஆட்டோமேட்டிக்காக செஸ்ட்டில் வலிக்குது, இடது பக்கமாக வலிக்குது அப்படின்ன உடனே எல்லாருக்கும் அந்த Heart ஹார்ட் பெயின்ன்ற problem. ஒரு பேனிக் அட்டாக் வந்து கண்டிப்பா. they will go and get this done. But absolutely there is no heart problem. இந்த மாதிரி வரும்போது அது யாரும் பதட்டப்பட வேண்டாம். அது தோள்பட்டை பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே சமயத்தில் இந்த பின்பக்கமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்கேப்புலோ தொராசிக் பர்சா, இங்கே இருக்கக்கூடியது சுப்பீரியர், இங்கே இருக்கிறது இன்ஃபீரியர். இந்த மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். சரியா? ஸோ சப் ஒரக்காய்டு பர்சா, சப் அக்ரோமியல் பர்சா, சப் டெல்டாய்டு பர்சா, அதை தாண்டி ஸ்கேப்புலோ தொராசிக் பர்சா, சுப்பீரியர், இன்ஃபீரியர், இது 5 தான் ரொம்ப காமன். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க 360 டிகிரி வரையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு நம்மளோட ஷோல்டர்ஸ். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி சார் மெயின்டைன் ஆகுது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய லேப்ரம், அதாவது கிளீனாய்டுங்கிற கப்பை சுற்றி இருக்கிற அந்த லேப்ரம் பிஞ்சு போனால் மட்டும்தான் இது டிஸ்லோகேட் ஆகும். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அடிபடும் போது ஷோல்டர் டிஸ்லோகேஷனில் 3 விதமாக இருக்குது. அடிபடும் போது காமனாக வந்து எல்லாருக்கும் நடக்கிறது வந்து ஆன்டீரியர் ஃப்ரண்ட்டில் ஸ்லிப் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்லிப் ஆகும்போது இந்த லேப்ரம் கிழியாமல் வெளியே போகாது அந்த பால். அதே சமயத்தில் போஸ்டீரியர் பின்பக்கமாக டிஸ்லோகேட் ஆகிறது அப்படிங்கிறது 2 கண்டிஷன்ஸ்லாம் நடக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறவங்களுக்கு, ஓகே, இல்லைன்னா வந்து வலிப்பு நோய் வந்து ஆடுறவங்களுக்கு. இந்த 2 பேர் தவிர சடன் ஜெர்க்கிங் முடியல. அதே சமயத்தில் இன்ஃபீரியர் டிஸ்லொகேஷனுங்கிறது மசில் வேஸ்டிங்காக ரொம்ப வயசானவங்களுக்கு நடக்கக்கூடியது. பட் அதே மாதிரி நான் அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் பற்றி சொன்னபோது இங்கே இருக்கக்கூடிய இந்த லேப்ரம் தாண்டி, இந்த ரொட்டேட்டர் கஃப் தாண்டி, இந்த லிகமெண்ட்ஸ் தாண்டி எல்லாமே வந்து வீக் ஆகும்போது தான் இந்த பால் வந்து இந்த கப்பை விட்டு வெளியே போகும். பட் அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணக்கூடாது. ரிப்பீட்டேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஷோல்டர் கண்டிப்பாக தேவை தான். ஷோல்டர் வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லாருமே செய்கிறோம். அதுவும் யார் எந்த டாமினன்ட் ஹேண்டோ அதை வச்சு தான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் என்னென்னா there should be proper warm up. There should be stretching and then do your sports gym, athletics, whatever you want to do. And முடிச்ச பிறமும் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கூல் டவுன் இந்த பீரியடை மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்லொகேஷன்ஸோ வரக்கூடாது. அதே சமயத்தில் விபத்துக்களை தவிர்க்கலாம். ஓகே சார். இப்போ பெயின் காசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டால வருது, இல்லை வந்துட்டு ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வருது அப்படிங்கிறத தாண்டி வேறு எந்தெந்த மாதிரியான பெயின்ஸ் ஷோல்டர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சார்? சரி, காமனாக தோள்பட்டையில் வரக்கூடிய வலிகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆர்த்ரைட்டிக் காசஸ், இன்னொன்று வந்து நான் ஆர்த்ரைட்டிக் காசஸ். ஆர்த்ரைட்டிஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காமனாக வந்து இந்த தேய்மானம்னு சொல்கிறது. தேய்மானங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற 206 எலும்புமே சேர்கிற இடத்துல ஒரு போன் சேர போகிறதில்ல. அதுக்கு நடுவில் ஹைலின் கார்டிலேஜ் அப்படிங்கிற ஒரு கவரேஜ் இருக்கும். ஸோ அந்த ஹைலின் கார்டிலேஜ் தான் நமக்கு வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுத்து வழுவழுப்பாக அந்த ஜாயிண்ட், அது எலும்போட எலும்பு சேர்கிற இடம் ஜாயிண்ட்டு, அந்த மூவ்மெண்ட்டை கொடுக்குது. அந்த கார்டிலேஜுக்கு உணர்ச்சி கிடையாது, நர்வ்ஸ் கிடையாது. இந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகி அதுக்கு அடியில் இருக்கிற நரம்பு எக்ஸ்போஸ் ஆனால் தான் பெயின் ரிசெப்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் பெயின் வரும். அதுதான் ஆர்த்ரைட்டிஸ். அப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் வராத என்னென்ன காரணங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து காமனஸ்ட் எங்கேஜில் ஆகிறது இந்த இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னா ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்ராஸ்பைனட்டஸ் அப்படிங்கிற ரொட்டேட்டர் கஃப் மசில் இந்த அக்ரோமேனுக்கு அடியில் இந்த 2 போனுக்கு நடுவில் அழுத்தத்தால் அடிக்கடி ஓவர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் ஆகிறதால மைக்ரோ ட்ராமாலாம் அதிகமாகி 2 போனுக்கு நடுவில் நசுக்கப்பட்டு ஒரு வலி வரும். அது ரொம்ப சிவியர் ஆகும்போது நைட் பெயினை கொடுக்கும், டே டு டே ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். அது ஏர்லியராக டாக்டரை ட்ரீட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே சமயத்தில் அடுத்த காமனஸ்ட் காஸ் ஆஃப் பெயின் பார்க்கும்போது இந்த ஏசி ஜாயிண்ட்டு இன்ஜுரிஸ் இல்லை ஸ்ட்ரெயின். இந்த ஏசி ஜாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமனஸ்ட்டாக வந்து இன்ஜுரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் யங் ஏஜில் கூட ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இது கிளினிக்கல் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிச்சி இந்த ஏசி ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் அதையும் சரி செய்கிறோம். 3வது முக்கியமான காரணம்னு பார்க்கும்போது இங்கே வரக்கூடிய இந்த பைசெப்ஸ் டெண்டன். இந்த பைசெப்ஸ் டெண்டன் வந்து யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா டெண்டினைட்டிஸ் அப்படிங்கிற ரணமான தன்மைக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, அல்லது எல்டர்லி ஏஜில் வரும்போது அது டெண்டினோபதி, அதாவது டேர் ஆகலாம், இல்லை ரப்சர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸாலையும் பெயின் வரலாம். அதை தாண்டி நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஜவ் வீக்கம், சைனோவைட்டிஸ்,
இன்ஃப்ளமேஷன், பர்சைட்டிஸ், டெண்டினைட்டிஸ் இப்படி சொல்லக்கூடிய காமனான ஓவர் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ் தான் நமக்கு வந்து அடிபடாமல் நடக்கக்கூடிய வலிகளுக்கான காரணம். காரணம் அடிபடுறதால என்ன நடக்கும்? ஒன்று ஃப்ராக்சர் மேஜராக இருந்தால் எலும்பு உடையுது. உடையுது. எலும்புன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்டு. இங்கே நடக்கும்போது அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் கன்சர்வேட்டிவ், ஓகே இல்லை டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர், ஜாயிண்ட்டுக்குள்ளே கம்யூனிகேட் ஆகிற ஃப்ராக்சர், ஃபிக்சேஷன் பை ப்ராப்பர் இம்ப்ளான்ட். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், தேய்மானம் அப்படின்னு போனோம்னா இது வந்துட்டு வயசான வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஓகே அதை தாண்டி நமக்கு வேறு சில காரணங்களால் வரக்கூடிய தேய்மானங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேட்டர் கஃப் ஆர்த்ரோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனலாக நல்லா வேலை செய்யலை அப்படின்னா அந்த குருத்தெலும்பெல்லாம் டேமேஜ் ஆகி அதுவும் தேய்மானத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதே மாதிரி பல காரணங்களால் தேய்மானம்னு வரும்போது அதற்கான ட்ரீட்மெண்ட்டு காஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஷோல்டர்.